தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்த்துலாம். முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, ஈரான் தரைவழிக்கு 10 லட்சம் பேர்த்த இறக்குறதுக்கு தயாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தரைவழிக்கான ஒரு ரூட்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையை தரைவழியா கூட ஆரம்பிக்கலாமான்ட்டு ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. அந்த சமயத்துல எப்பன்னா காசாவுடைய சமயத்திலேயே சொன்னாங்க. ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்டயே 10 லட்சம் நபர்கள் இருக்கிறாங்க, தரைப்படைக்கு அவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்க மாதிரி, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஒரு பங்கருக்குள்ள நிக்கிற மாதிரி, ஒளிஞ்சு அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரியான வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படின்னா இது காசாவுடைய போர் நடக்கும்போதே போட்டு 10 லட்சம் தரைப்படைகள் தயாரா இருக்கு, நாங்க காசாக்குள்ளவே களமிறங்குவோம், காசாவுக்காக இஸ்ரேலுக்குள்ள பூந்துறாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா செங்கடலையும் முற்றுகையிடுறதுக்காக ஏமனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல அறிவிப்புகளை விட்டுட்டு இருக்காங்க. ஏமன் டீமே தரைப்படை இருக்கு, அது இல்லாம IRGC டீமே தரைப்படைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரை வழியாக நீங்க போர் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் தரை வழியாக செய்வோம்ங்கிறதையும், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய 10 லட்சம் தரைப்படை இஸ்ரேலுக்குள்ள நுழையும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க நேரடியா தரைப்படையை களமிறக்கி சண்டை போடுவாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஈரானு. பொதுவாவே இவங்க எல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஒரு அண்டை நாடுகளா இருந்தா கூட பண்ணிடலாம். கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது, நடுவுல நிறைய நாடுகள் இருக்கிறதுனால அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணிட மாட்டாங்க. எதுக்காக இவங்க அப்படி சொல்லி வைக்கிறாங்கன்னா, தரைப்படைகளை இறக்குறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலவிதமான திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தீஸை வச்சு தூண்டி விட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 5000 படைகளை என்ன பண்றாங்க, அமெரிக்காவுடைய தரைப்படையை நாங்க நகர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இவங்களும் ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா நாங்களும் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து கூட சண்டை போடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மிரட்டலை விட்டுருக்காங்க. இது தரைவழி சண்டையாக மாறுறதுக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப நீளமான நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அவ்வளவு சீக்கிரத்துல இதுல தரைவழி வந்துடாது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகளை என்ன பண்ண மாட்டாங்க, ஈரான் ஏற்படுத்த மாட்டாங்க. நேரடியா இஸ்ரேலுக்குள்ள போய் சண்டை போடுறாங்களோ இல்லையோ, எங்கிருந்து வராங்களோ அந்த இடத்துல ஆட்களை குவிச்சிருவாங்க. ஏன்னா 10 லட்சம் படைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இவங்களை இப்ப எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 தீவு இருக்குது. ஒண்ணு கார்க் தீவு, அது இல்லாம இன்னும் 2 தீவு இருக்கு ஈரான்ல. அந்த தீவுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்களே குவிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தரைப்படை என்ன பண்ணுவாங்கன்னா, தீவுகளை தான் ஃபர்ஸ்ட் கைப்பற்றுவாங்க. அந்த தீவுகள்ல தான் எண்ணெய் இருக்கு. அப்ப தீவுகளை தான் கைப்பற்றாங்க அப்படிங்கறனால அங்க ஏற்கனவே படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல வருவாங்களோ அந்த இடத்துல குவிப்பாங்க. அதே மாதிரி ஈராக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குர்தீஸை உள்ள நுழைய முடியாம பண்ணனால குர்தீஸே உள்ள நுழையணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவை விட்டுட்டாங்க. இல்லாட்டினா அதுல 1 லட்சம் 2 லட்சம் பேர் என்ன பண்ணிருப்பாங்க, தரைப்படையாக நுழைஞ்சிருப்பாங்க. அது அப்படியே ஐடியா மாத்துற அளவுக்கு சண்டையை போட்டு தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஈரான் சாமர்த்தியமா தரைப்படைகளை வச்சு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் ரெடியாக இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஆய்வாளர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதாவது இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் தெரியாம போய் ஈரானை தொட்டுட்டான், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு அவன் காட்டுற மாதிரி ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவான், எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லைம்மா எல்லாமே சொல்லுவான். இன்னும் பார்த்தா ஆர்மோஸ் எல்லாம் மூடினதை பார்த்து அவன் பயந்துருப்பான் அப்படின்லாம் நம்ம சொல்றோம், நினைக்கிறோம், பேசுறோம், நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஆனா இதெல்லாம் அவன் எதிர்பார்க்காமதான் இந்த போரை செஞ்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் இறங்கியிருப்பான். அதே சமயத்துல அதுல அவங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கும் அப்படிங்கறதையும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், அந்த கார்க் தீவை பிடிக்க போறாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரியான வேலையை நினைச்சோம். கார்க் தீவை பிடிக்கணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க, கார்க் தீவை. அதே சமயத்துல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெத்தனியாக ஒரு விஷயத்தை பப்ளிக்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் நெத்தனியா உயிரோட இருக்காருன்னு கேட்டா கன்ஃபார்மா உயிரோட இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலாவே வர ஆரம்பிச்சிட்டாரு, பிரஸ் மீட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, லைவாவே வீடியோ வருது. அதனால உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம். ரொம்ப நாளா ஒரு வாரமா ஒளிஞ்சிட்டு இருந்த மனுஷன் இப்ப வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம ஏன் ஹார்மோஸை நம்பி இருக்கணும், ஹார்மோஸ் மூடியே கிடக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹார்மோஸை மூட வைக்கணும்னு தான் நாங்க இதை போற செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அப்ப ஹார்மோஸ் மூடிடுச்சு, என்ன பண்ணணும், அப்ப மத்தவங்களுக்கு எப்படி என்ன போகுனா, இஸ்ரேல் நாங்க இருக்கிறோம், இஸ்ரேல் மூலமா நம்ம போனா எப்படி, உலக நாடுகளுக்கு ஹார்மோஸ் வழியா சுத்தி போகாம இஸ்ரேல் வழியா சுத்தி போட்டுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன சௌரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அதுக்குதான் அவங்க சொல்றாங்க, அதாவது ஈரோப் நாடுகள்ல இருந்து இத்தாலி மூலியமாக சைப்ரஸ் வழியாக இஸ்ரேலுக்குள்ள இணைக்கிற மாதிரி அந்த லைன் போடலாம், பைப் லைன் போடலாம், அந்த எண்ணெயுடைய
பைப்லைன் போட்டு அது மூலமா என்ன பண்ணலாம், எண்ணெயை வந்து சப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களாமா, இங்கிருந்து ஜெர்மனிக்கு வந்து இஸ்ரேல்ல இருந்து ஜெர்மனிக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி அங்க சப்ளை பண்றாங்களாமா. அப்படி பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா ஜெர்மனிக்கு சப்ளை பண்றது கட் ஆயிரும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் நாடுகள் கூடயும் இவங்களுக்கு வந்து லிங்க் ஆயிரும். மூணாவது என்ன ஆகும்னா, உலக நாடுகளுக்கே அங்கிருந்து செலுத்த முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே நல்லா தெரியுது, இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துதான் இறங்கியிருக்காங்க. இவங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸை வந்து புடிச்சிருவோம்லாம் இறங்கல. ஹார்மோஸே வேண்டாம், இஸ்ரேல் தான் இனிமேல் வந்து என்னது அடுத்த ஹார்மோஸுங்கிற லெவலுக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ரூட்டை கட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சண்டை போடுற மாதிரி போட்டு அவங்க இழுத்து மூடட்டும், அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம், நாம புதுசா ஒரு வழி அமைச்சிடலாங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு இன்னைக்கு பகிரங்கமா பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. இது ஒரு பக்கமா. ரெண்டாவது, அதை பத்தி வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப்ட பேசியிருக்காரமா. இதுக்கு முன்னாடியே பல தடவை பேசிதான் இறங்கியிருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சொன்னாராமா, ஓமான் வழியாகலாம் வந்து மலைகள் எல்லாம் குடைஞ்சலாம் ஒரு வழியும் போட தேவையில்ல, இருக்கிற கடல் தளத்திலேயே வந்து போட்டுக்கலாம், நம்ம புதுசா வந்து மலைகளை குடையணும்னு அவசியம் இல்ல, அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காராமா. மொத்தத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்மோஸ் தேவையில்லை, அதுக்கு பதில் அந்த வருமானத்தை நமக்கு கொண்டு வரணும். ஆக்சுவலா ஹார்மோஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வழித்தடம். இப்ப நமக்கு ஒரு ரோடு இருக்குதுன்னா, ஒரு மெயின் ரோடு இருக்குது, ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னா, அதை தாண்டி ஒரு தூரத்துக்கு போகும்போது எல்லாரும் காசு கொடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹார்மோஸ்ங்கிறது ஒரு ஏரியா. அந்த ஒரு குறிப்பிட்ட 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கடலை வந்து கடக்கும் போது எல்லாரும் காசு கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈரானுடைய நிலப்பரப்பை சேர்ந்தனால அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கு பதில் இஸ்ரேல் என்ன பண்றான், இவ சப்ளை பண்ணலான்னு பாக்குறான். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அமெரிக்கா வேற கார்த்திகையும் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஆய்வாளர்கள், கார்த்திகை ஒருவேளை அமெரிக்கா பிடிச்சிட்டா, இன்னும் பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, பிடிச்சிட்டா இஸ்ரேல் வந்து அங்கிருந்தே எண்ணெய் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல ஈரான் விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஈரானே கார்த்திகை அழிச்சிருவாங்க. ஏன்னா அதை வந்து அமெரிக்கா கையில கொடுத்துட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கணும், இல்லாட்டினா நம்மளது யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழிச்சிருவாங்க. சரி, சப்போஸ் வந்து அமெரிக்காவால பிடிக்க முடியல, அப்ப என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவே அழிச்சிருவாங்க. நம்மளால பிடிக்க முடியாட்டினாலும் ஈரான்ட்ட இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிருவாங்க. இப்போ மொத்தத்துல கார்த்திகை ஒன்னா ஈரான் இல்லாட்டினா அமெரிக்கா இஸ்ரேலே அழிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க அதையெல்லாம் யோசிச்சு வந்து இந்த போருக்குள்ள வரல. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஹப்பா மாத்தணும். இவங்கதான் வந்து உலகத்துக்கே வந்து ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய இடம்னு வர்ற மாதிரி ஒரு ஐடியாவை போட்டுட்டுதான் இறங்கி இருக்காங்கன்னு தெரியுது. நெத்தன்யாகு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சுட்டுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் வந்து சூழ்ச்சி செய்யறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க எல்லாரையும் முடக்கி விட்டுட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு அடி வாங்க விட்டு போட்டு என்ன பண்றாங்க, பிளான் பண்ண மாதிரி அப்படியே அவங்க சைடு எல்லாத்தையுமே திருப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா காசாவிலயுமே பல இடங்கள் வந்து இஸ்ரேலாக ஆக்கிரமிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. லெபனான்ல பல இடங்கள் வந்து இஸ்ரேலாக ஆக்கிரமிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஈரானையும் ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வளங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா திருடுறதுக்காகத்தான் இந்த போரே வருது. அதனால வந்து ரொம்ப சாதாரணமா வந்து இஸ்ரேல் தோல்வி, அமெரிக்கா தோல்வின்னு தான் நீங்க நினைச்சிட வேண்டாம். இஸ்ரேலும் தோல்வி இல்லை, அமெரிக்காவும் தோல்வி இல்லை, ஈரானும் தோல்வி இல்லை. ஈரான் டீம் நல்ல பலமான அடிகள் வாங்கிட்டு இருக்காங்க, அதே சமயத்துல பலமான அடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பக்கமுமே வந்து பெரிய நஷ்டங்கள் இருந்துட்டு இருக்குன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர அதுக்காக வந்து யாரையும் தோல்வின்னு சொல்லிட முடியாது. நெத்தன்யாகு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஐடியா இருக்குன்னா ட்ரம்ப்பை இப்போதைக்கு விட்டு வைக்க மாட்டாருன்னு அர்த்தம். அதனால இந்த போரெல்லாம் வருஷ கணக்கா நீள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.